அனைவருக்கும் வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஒருத்தனோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் அவனோட பிறந்த பலனை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அந்த பிறந்த பலனை கணிக்கிறது ஜாதகத்தினுடைய அமைப்புகளை பொறுத்து தான் நம்மளால் கணிக்க முடியும். ஜாதக அமைப்புகளோட கணிப்புக்கு மூல காரணமாக இருக்கிறது நவக்கிரகங்கள். நவக்கிரகங்களும் நட்சத்திர மண்டலத்தையும் பொறுத்து தான் நம்மளால் ஒருத்தனோட பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த நவக்கிரகங்களை நமக்கு தோஷம் செய்யாமல் நல்லது செய்ய வைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி மகாபிரிவா சொல்லியிருக்காரு. அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு முறை மகாபிரிவாவை பார்க்க ஒரு அம்மாவும் பையனும் வராங்க. அந்த அம்மா தன்னோட பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடு வராங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட மகாபிரிவா என்ன காரணம், எதனால் ஆகலை அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அந்த அம்மா சொல்கிறாங்க, ஜாதக அமைப்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க சுவாமி, நவகிரக தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களும் ஒரு கிரகத்துக்கு ஒரு வகையான பரிகாரம் செய்ய சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் செஞ்சிட்டு இருந்தா என் வாழ்க்கையை நான் எப்படி பார்க்கறது, என்னோட மகனுக்கு எப்போ தான் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கண்ணீரோடவும் கவலையோடவும் அந்த அம்மா மகாபிரிவா முன்னாடி நிற்கிறாங்க. இதை பார்த்த மகாபிரிவா எப்பேற்பட்ட பிரச்சனைக்குமே எளிமையான ஒரு வழி சொல்கிறவர் தான் நம்ம மகாபெரியவா. அதே மாதிரி இதுக்கும் ஒரு வழி சொல்கிறார். நவகிரகங்கள் 9க்கும் 9 வகையான பரிகாரமும் பூஜையும் நீ செய்யவே வேண்டாம். உன் மகனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நான் சொல்கிற இந்த ஸ்லோகத்தை தினமும் நீ சொல்லிட்டு வா, உன்னோட பிரச்சனைகள் தானாக சரியாகும் அப்படின்னு மகாபெரியவா சொல்கிறாரு. அது என்ன ஸ்லோகம்னா, இப்போ அது உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி வரும். உங்களுக்காக அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்யச்ச ராகுவே கேதுவே நமக. இந்த ஸ்லோகத்தோட பலனா மகாபிரிவா என்ன சொல்கிறாருன்னா, நவகிரகங்கள் 9க்குமே தனிப்பட்ட மந்திரங்களை நம்ம பூஜை செய்கிறத விட இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையில் எந்திரிச்சோனையும் 3 முறையோ இல்லை 9 முறையோ நம்ம சொல்லிட்டு வரும்போது நவகிரகங்கள் 9ஐயுமே நம்ம வழிபட்ட ஒரு பலன் கிடைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இது அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பெண்மணி 48 நாட்கள் இதை சொல்லிட்டு வராங்க. அவங்க சொல்லிட்டு வர்றது முடியறதுக்குள்ளேயே அவங்க மகனுக்கு திருமணம் நிச்சயமாகுது. அதை சந்தோஷத்தோட மகாபிரிவா முன்னாடி வந்து சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. மகாபிரிவாவும் சந்தோஷப்பட்டார். இதிலிருந்து நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நவகிரகங்களோட தோஷத்திலிருந்தும் நம்மளோட வாழ்க்கையில் வர கஷ்டங்களிலிருந்தும் நவகிரகங்களோட பாவ தோஷங்கள்லேருந்தும் நம்மளைய காப்பாற்றக்கூடிய இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையில் நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது அந்த நவக்கிரக தோஷங்கள் நம்மளைய பீடிக்காமல் நமக்கு நல்லது நடக்கும். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.